கரூர்ல நடந்த அந்த ஒரு துயர சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் அவர்கள் வந்து ஜூலை 10ஆம் தேதி இன்னைக்குதான் கரூருக்கு போனாங்க. அங்க அவங்க என்னென்ன விஷயங்கள் பேசினாங்க, என்னென்ன மாதிரியான புது புது திட்டங்களை அங்க அமல்படுத்தினாங்க, இன்னைக்கு என்ன நடந்துச்சு தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல அப்படிங்கிற ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டீடைல்டான வீடியோ தான் அந்த வீடியோ இருக்க போகுது. வீடியோ ஃபுல்லா பாருங்க. இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியாது அப்படின்னா அதை இந்த ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வணக்கம், நான் ஆனந்த். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா காலை ஒரு 9 மணிக்கெல்லாம் சென்னையில இருந்து ஒரு பிரைவேட் ஃபிளைட்ல கிளம்பி திருச்சியில இருந்து பை ரோட் வந்து கரூர் வந்தாங்க. வழிநடுக மக்கள் வந்து அவரை பயங்கரமா வரவேற்றாங்க. கிட்டத்தட்ட 6500 போலீஸ் வந்து கரூர்ல இறக்கி ரொம்ப சேஃப்டி மெஷர்ஸ் ரொம்ப பக்காவா பண்ணியிருந்தாங்க. விஜய் அவர்களுமே காருக்குள்ள இருந்தே எல்லாருக்குமே கை காமிச்சு கையெழுத்து பண்ணி அந்த ஒரு ஸ்பாட்டுக்கு அந்த ஒரு அரங்கத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 5000 பேருக்கு வந்து டோக்கன் கொடுத்து அவங்கள மட்டும் அலோவ் பண்ணி அங்க வந்து அவரோட வண்டி அந்த பஸ் இருக்குல்ல, அந்த பிரச்சார ஊர்தி, அந்த ஊர்தியை நிப்பாட்டி அந்த ஊர்தி மேல ஏறி இவங்க வந்து பேச ஆரம்பிச்சாங்க. இவங்களுக்கு முன்னாடி எப்பவும் போல அந்த அந்த ஒரு ஃபங்க்ஷன் இன்னாகரேஷன் மாதிரி வரவேற்பு வந்து அமைச்சர் ராஜ்மோகன் அவங்க பண்ணாங்க. அப்புறம் கரூர் தொகுதியில ஏடிஎம்கே சார்பா நின்று ஜெயிச்ச எம்ஆர் விஜயபாஸ்கர் அவங்க வந்து இப்ப வந்து தாவைக்கால இணைஞ்சிட்டாங்கல்ல, அவங்களுமே விஜய் அவர்களை வாழ்த்தி சில விஷயங்கள் பேசினாங்க. எங்களை வந்து கட்சியில நாங்க வந்து சேர வந்ததுக்கு எங்களை சேர்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி, உங்களுக்கு விசுவாசமா இருப்போம். நான் வந்து அவங்களோட போட்டோ எடுக்க ஆசைப்பட்டேன். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. நல்லா பேசிக்கிட்டு இருந்தோம். ஒரு தன்மையான மனிதர் அப்படி இப்படின்னு சொல்லி விஜய் அவர்களை பத்தி புகழ்ந்தாங்க. அவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் விஜய் அவர்கள் பேச ஆரம்பிச்சாங்க. எப்பவும் போல அவங்களோட ஸ்டைல்ல என் நெஞ்சில் குடியிருக்கும் கரூர் மக்களை அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த இதை பேச ஆரம்பிச்சாங்க. பேச ஆரம்பிச்சப்ப எப்பவும் போல அவங்க எல்லா இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி எப்படி பிரச்சாரம் பண்றாங்களோ அதேதான் இந்த மாதிரியான ஒரு மக்கள் சந்திப்புகள்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு தெரிஞ்சதுதான். என்ன இந்த இதுல வந்து ஒரு 5 குத்து குத்துனாங்க அப்படின்னா ஒரு எப்பவும் போல 4 குத்து டிஎம்கேக்கு, ஒரு குத்து வந்து மற்ற கட்சிகளுக்கு எப்பவும் போல சொன்னாங்க. அதுல செந்தில் பாலாஜி கரூர் கம்பெனியோட ஓனர், அவங்க வந்து ஓடிக்கிட்டே இருக்கிறாரு, நிக்காம ஓடு 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 அப்படின்னு சொல்லி இந்த வேட்டைக்காரன் படத்துல வர்றான் பாரு வேட்டைக்காரன் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு ஸ்டைலா பண்ணாங்க. பண்ணதுல கீழே இருந்த மக்கள்லாம் அதை பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து சட்டசபைக்குள்ள பேச ஆரம்பிச்சோம்னா ஓடிடுறாங்க. இனிமே வந்து சட்டப்பேரவையோட கதவுகளை வந்து சபாநாயகர் அவங்க கிட்ட அனுமதி வாங்கி தயவுசெய்து கதவை பூட்டிருங்க, நான் வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க, திறந்தா எல்லாம் ஓடிடுறாங்க, அதுக்கு நான் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் குஷியா பேசுனாங்க, ஜாலியா பேசுனாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எப்பவுமே ஒயிட் அண்ட் பிளாக்ல வரவங்க இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பிளாக் இல்ல ஒரு அந்த ஒரு ப்ளூ கலர் மாதிரி அந்த இங்க் ப்ளூ கலர்ல ஷர்ட் போட்டிருந்தாங்க. ஒருவேளை அது வந்து அந்த ஒரு சோகத்துல இருக்கிறாங்க, அந்த கருப்பு அப்படிங்கிறப்ப அந்த சோகம் அதை வெளிப்படுத்துறதுக்காக மேபி போட்டு வந்திருக்கலாம். இன்னைக்கு வந்து எப்பவுமே ஒயிட்டா தான் வருவாங்க. இன்னைக்கு அந்த இதுல வந்து பிளாக் மாதிரி இங்க் கலர்ல போட்டு வந்தாங்க. அதுல இருந்தே தெரியுது அவங்க வந்து கரூர் சம்பவத்துல இப்ப வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அவங்க ரொம்ப சோகமா இருக்கிறாங்க. அது வந்து அவங்க மனசை வந்து ரொம்ப வேதனை அடைய வச்சிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. சட்டையிலேயே அதை உணர்த்த வராரு விஜய் சார். அது மாதிரி அதையுமே அவங்க பேசினாங்க. கரூர்ல இந்த மாதிரி ஒன்று நடந்துச்சு. நாங்க வந்து அதுக்கு முன்னாடி நாங்க பண்ண நிறைய பிரச்சாரங்கள்ல வந்து ஒரு இடத்துக்கு பெரம்பலூருக்கு நாங்க போக வேண்டியதா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி அங்க இருந்த போலீஸ் எங்களுக்கு ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. சார் இங்க கூட்டம் அதிகமாகிட்டே இருக்கு, ரிஸ்கா இருக்கு, பாத்துக்கோங்க அப்படின்னாங்க. அதனால நாங்க அந்த பிளான் அப்படியே கேன்சல் பண்ணிட்டு சென்னை கிளம்பிட்டேன். ஆனா இங்க வந்து எங்க கூட கான்டாக்ட்ல இருந்த கரூர் போலீஸ் வந்து எங்களை எப்பவும் போல வாங்க வாங்கன்னு சொன்னாங்க. எங்களுக்கு எதுவுமே சொல்லல. இங்க கூட்டம் அதான் அதை போய் சொல்லவே இல்லை. முழுசா வந்து இது எல்லாமே ஒரு பிளான், அது எல்லாமே யாரு பண்ணா எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் இப்ப டிஎம்கே 2 பேர் மேல இது பண்ணி அவங்க செந்தில் பாலாஜி அவங்க அவங்க மேல கூட போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க, அவங்க காணோம், அதை பத்தி பேசினாங்க. ஏவா வேலு அவங்க மேல ஏதோ ஒரு கரூர் சாலை முறைகேடு அப்படிங்கிற அவங்க மேல கேஸ் போட்டாங்க. அவங்க கூட உடம்பு சரியில்லாம மலேசியால வச்சிருக்காங்களே அவங்கள பத்தி பேசினாங்க. இந்த மாதிரி நல்லா ஃபன்னா அந்த அந்த ஒரு ஸ்டேஜை எப்படி ஒரு ஹேண்டில் பண்ணணுமோ, எப்படி அவங்க அவரோட கீழே இருக்கக்கூடிய அவரோட தம்பி தங்கைகளுக்கு அம்மா தாய்மார்களுக்கு எப்படி அவங்க அவங்க அந்த மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக்கா பேசி என்ஜாய் பண்ண வைப்பாங்களோ அதே ஸ்பீச் இங்கேயுமே கொடுத்துருந்தாங்க. அதை பேசி முடிச்சு எப்பவும் போல அந்த ஃபேன்ஸ் என்ஜாய் பண்றதுதான். மற்றபடி இதுல வேற ஒன்றும் அந்த அந்த ஸ்பீச்ல அப்படி ஒன்றும் இல்லை. எப்பவும் போல டிஎம்கேவுக்கு 2 குத்து, மற்ற கட்சிகளுக்கு 2 குத்து, மக்கள் என்ஜாய் பண்ற மாதிரி 2 3 மீம் கண்டென்ட்டா ஒரு நல்ல ஒரு திட்டம். அந்த அறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு ரியல் தாய் மாமன்
சீர் திட்டம், அந்த தங்க மோதிரம் திட்டம் நினைக்கிறேன். அந்த திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம், ஸ்டார்ட் பண்ண போறேன். இது ரியல் தாய்மாமன் கிடையாது, த ரியல் தாய்மாமன் அப்படின்னு அந்த மேனரிசம்லாம் படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா விஜய் சார் படங்களை வந்து சின்ன வயசுல இருந்தே பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்க ஒருத்தன் வந்து பார்க்கறான் அப்படின்னா நான் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. அப்புறம் அதை முடிச்சுட்டு அப்புறம் ரோட் ஷோ மாதிரி கரூர் வழிநடுக இருந்த மக்களுக்கு வந்து கையசைச்சு அவங்கள வந்து சந்தோஷப்படுத்தினாங்க. அப்புறம் அதை முடிச்சுட்டு கலெக்டர் ஆஃபீஸ் நினைக்கிறேன் அங்க வச்சு அந்த 41 பேர் அந்த துயரச் சம்பவம் இருக்குல்ல, அதில் பாதிக்கப்பட்ட 41 பேரோட குடும்பங்களுக்கு கிட்டத்தட்ட 32 பேருக்கு அரசு வேலை. மெஜாரிட்டியா எல்லாருக்குமே வந்து அந்த ரீஜன்ல தான் போட்டிருக்காங்க, கரூர் ரீஜன்லயே போட்டிருக்காங்க. இதுல நியூஸ் சேனல்லாம் நிறைய பார்க்க முடிச்சு. நிறைய பேருக்கு வந்து கரூர் ரீஜன்லயே வேலை கொடுத்துருக்காங்க. சிலருக்கு திண்டுக்கல், திருப்பூர், ஈரோடு இப்படின்னு சொல்லி அந்த அந்த இடத்த சுத்தியே தான் வேலை போடுறாங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் அந்த மாதிரியான பதவிகள் கொடுத்துருக்காங்க கருணை அடிப்படையில் அப்படிங்கிறாங்க. ஆல்ரெடி 10 லட்சம் வேற கொடுத்துருந்தாங்க. இப்ப இது போக இந்த இது வேற வேலை வேற கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இருக்கு. அது மாதிரி அது முடிச்சுட்டு பாத்தீங்க அப்படின்னா கரூர்ல கிட்டத்தட்ட 1700 கோடி முதலீட்டுல ஒரு காலனி தொழிற்சாலை அங்க அடிக்கல் நாட்டியிருக்காங்க. அதன் மூலியமா ஒரு 13,500 பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அடிக்கல் நாட்டிட்டாங்க. நீ அந்த வேலைகள் அடுத்து ஸ்டார்ட் ஆகும். இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 4:30 மணி, ஒரு 4:45 கிட்ட விஜய் அவர்கள் வந்து திருச்சி கிளம்பி திருச்சியில இருந்து ஃபிளைட்ல சென்னை போயிட்டாங்க. இதுதான் இன்னைக்கு நடந்தது. இப்ப இதை பாக்குறப்ப என்னதான் அந்த 41 அந்த உயிரிழந்தவர்கள் இருக்காங்க, அவங்கள 32 பேருக்கு அரசு வேலை கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய எதிர்ப்புகள் வேற வந்துச்சு. ஏன் அப்படின்னா சில வந்து கோர்ட்ல இது பண்ணி டிஎம்கே சைட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட்ல கூட கேஸ் போட்டிருந்தாங்க. இவங்க வந்து போய் பார்க்க கூடாது, அவங்களுக்கு அரசு வேலை வழங்கக்கூடாது, இப்படி கொடுக்கறதுனால மக்களோட மனசு வந்து மாற வாய்ப்பு இருக்கு, அவங்க வந்து சாட்சி சொல்ல மாட்டாங்க, அவங்க வந்து இதுல வந்து இன்ஃபுளுன்ஸ் ஆக சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் அந்த கேஸை வந்து பயங்கரமா மண்டை 2 கொட்டை கொட்டி ஒழுங்கா இது பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் மதுரை கோர்ட்டுமே இதை பத்தி இது பண்ணதுக்கு அவங்களும் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதம் நடக்கிறப்ப அவங்களுக்கு நிவாரணம் தரது வழக்கம் தானே, அப்படிதான் இது அவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு, வாழ்வாதாரத்துக்கு உதவி பண்ற மாதிரி தான் இது பண்ணிருக்காங்க, இதை நம்ம அப்படிதான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நல்ல விஷயம் தான். என்ன ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் அப்படின்னா, அந்த விக்கிரவாண்டி மாநாடா இல்ல மதுரை மாநாடான்னு தெரியல, ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து விஜய் ரசிகரோட சின்ன வயசுல இருந்து விஜயோட ரசிகரா இருந்திருக்காங்க. அவங்க பைக்ல போயிட்டு ரிட்டர்ன் ஆகுறப்ப நினைக்கிறேன் ஒரு ஒரு விபத்து நடந்து அவங்க இறந்துட்டாங்க. நான் 2 3 யூடியூப் சேனல்ல தான் பார்த்தேன். அவங்களுக்கும் ஏதாவது அரசு வேலை கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இது அபிஷியல் நம்ம வந்துருச்சு. 41 பேர் வந்து அங்க இறந்துட்டாங்க. அது போக 84ல இருந்து 120 பேர் கிட்ட காயம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால நமக்கு இது அபிஷியலா தெரிஞ்ச நியூஸ். இதெல்லாம் வந்து அங்கங்க ரேண்டமா இந்த மாதிரி இன்னைக்கு இந்த மாநாட்டுக்கு போயிட்டு வரப்போ ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க, ஆக்சிடென்ட் ஆகி கை போச்சு, இந்த மாதிரி சில விஷயங்கள் பாக்குறோம்ல, அவங்களுக்குமே ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணி அரசு வேலை கூட, ஏன்னா இதை நிவாரணம் நோக்கத்துல குடும்பத்தோட வாழ்வாதாரத்தை உதவுற நோக்கத்துல அப்படிங்கிறப்ப நம்ம எதுவுமே பேச முடியாது, சொல்லவும் கூட தப்பு அது. அப்படிங்கிறப்ப இவங்களுக்குமே அந்த மாதிரி கொடுக்கலாம். இன்னொன்னு எனக்கு ரொம்ப ஒரு பாக்குறப்ப ரொம்ப கொஞ்சம் வேதனையா இருந்தது, தஞ்சாவூர்ல வந்து ஒரு ட்வின்ஸ், அந்த பசங்க வந்து காலேஜ் படிச்சு வந்திருக்காங்க. இந்த மாதிரி விஜய் அவர்கள் தஞ்சாவூர் போறப்ப பைக்ல பின்தொடர்ந்து போறப்ப கீழே விழுந்து ட்வின்ஸ் 2 பேருக்கும் அடிபட்டு இருக்கு. அதுல ஒரு பையனுக்கு வந்து ரொம்ப சீரியஸா இருக்கான் அப்படின்னு சொல்லி ஆள் இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நியூஸ் பார்த்தேன். அவங்க அப்பா கூட அழுது இருந்தாங்க. இந்த மாதிரி 2 பேர் என் பையங்க தான், காலேஜ் தான் போறேன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா காலேஜ் போகாம இந்த மாதிரி விஜய் பார்க்க போயிருக்காங்க போல, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஒருத்தனுக்கு பிரச்சனை இல்லை, இன்னொருத்தன் ரொம்ப சீரியஸா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவங்களுக்கு என்ன இது ஆயிடுச்சு அப்படின்னா அவதையும் ஒரு அரசு வேலை கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம். அவங்களோட வாழ்வாதாரத்தையும் உதவி பண்ணலாம்ல, உதவி பண்ணணும்ல தமிழக விஜய் அவர்கள் வந்து அந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா, இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து அந்த 13,500 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், 1,700 கோடி மதிப்பு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போறாங்களா, இந்த 13,500 பேரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களா இருந்தா ரொம்ப சந்தோஷம். ஒரு கம்பெனி இது பண்றாங்க, 13,500 பேருக்கு வேலை அப்படிங்கிட்டு மற்ற ஸ்டேட்ல இருந்து ஆளை கூப்பிட்டு கரூர்ல இறக்கி வேலையை பார்க்க வைக்கிறதுக்கு பதிலா நம்ம தமிழ்நாட்டுக்கு கூடிய ஆளுக்கு ஏத்த மாதிரி அவங்களே ரெக்ரூட் பண்ண சொல்லுங்க. அது கரெக்டா நடக்கான்னு பாருங்க. அதெல்லாமே ப்ராப்பரா போய்கிட்டு இருக்கா? ஏன்னா இப்ப நம்ம ஸ்டேட்ல ஒரு கம்பெனிய இது பண்றாங்க, ஸ்டார்ட் பண்றாங்க. இங்க நம்ம ஊர்ல ஸ்டார்ட் பண்ற கம்பெனில நமக்கே வேலைன்னா யாருக்கு வேலை? ப்ரியாரிட்டி நம்ம கொடுக்க சொல்லுங்க.
ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து தமிழ்நாடு மக்களுக்கு கொடுக்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா கரெக்டா நடக்குதா அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா வாட்ச் பண்ணுங்க. தொழில்துறை அமைச்சரும் அதை கொஞ்சம் கவனமா பாருங்க. ஏன்னா 13,500 பேர் அப்படின்ட்டு சும்மா ஒரு 5,000 பேர் 6,000 பேர் போட்டு மற்றதெல்லாம் வேற ஸ்டேட்டுக்கு போட்டு அந்த மாதிரி பண்ணிடாம ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு கிடைக்கிற மாதிரி ப்ரியாரிட்டி நமக்கு தான் இருக்கணும். அதிகபட்ச ரேஷியோ நமக்கு தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பாருங்க. மற்றபடி இதான் நீங்க நடந்துச்சு. விஜய் அவர்களை பத்தி விஜய் அவர்கள் கிட்ட அந்த அந்த கருணை அடிப்படையிலான அந்த வேலையை வாங்குறப்ப அந்த குடும்பத்தினர் வந்து அழுதாங்க. விஜய் அவர்களுமே கொஞ்சம் கண் கலங்கின மாதிரி இருந்தாங்க. அவங்க அந்த பிளாக் ஷர்ட் போட்டு வந்தப்பயே அவங்க கண் கலங்கிட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அவங்க வந்து அதை கன்வே பண்ண வராங்க, ஸ்டேட் மூலியமா கன்வே பண்ண வராங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. இதான் இன்னைக்கு நடந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சா இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சா புரியலையா அப்படிங்கிறதையும் உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.